பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். மேன்மை அடைந்த பிறகு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும். ஏன்னா சிலருக்கு நல்ல வசதி ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா தேவனை தேட மாட்டோம். உபாகமங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் மறக்கவே கூடாது. உங்கள் வேதாகமத்தை தேடி கையில் எடுத்து உபாகமங்களின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 47வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் படுமா? நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டுமா? சகலமும் சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு. நல்ல கவனிங்க. பசியோடும் பட்னியோடும் என்ன செய்யணும்? நிர்வாணத்தோடும் உன் தேவனாய கர்த்தரை தேடணும். எப்போ நீ தேடணும். இந்த மேவி போசேத்து ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தான். இப்போ எல்லாம் வந்தது. ஆனால் தாவீதுக்கு ஒரு பெரிய புயல் வாழ்க்கையில், தன் பிள்ளையால் அப்சலோமால். ஆகையினால என்ன செஞ்சிட்டாரு? பயந்து ஓடுறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறாரு?
வெறும் காலால் நடந்து, காலில் செருப்பு கூட போடல. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனா அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ஒரு காலத்துல ராஜா, இப்ப புயல் வந்துருச்சு. ஏன்னா மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இருக்கும், 2 இருக்கணும். ஏன்னா இன்பமே இருந்துக்கிட்டு தான் பிரயோஜனம் இல்லை, 2 கலந்தா தான் வாழ்க்கையில் ருசிக்கும். இப்போ ராஜாவாக இருந்தால் வெறுங்காலில் நடந்து போகிறான், கூட அழுதுகிட்டே போகிறாங்க. ஊடையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்லாத பேச்செல்லாம் பேசுகிறான், பேசாத பேச்செல்லாம் பேசுகிறான். நடந்து போகும்போதே பகோரி மட்டும் அழுதுகிட்டே வரான். ஒருத்தர் சீமையின் அவனை கல்லறிக்கிறான். ரத்த பிரியனை தொலைஞ்சு போ, பேலியாளின் மனுஷனை தொலைஞ்சு போகலாம். இவ 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போன போது இதோ மேபிபோசேத்தின் காரியக்காரனாகிய, ஐயா கவனிங்க, முன்னாடி அவனுக்கு சர்வெண்ட், இப்போ பதவி உயர்வு வந்துச்சு, காரியக்காரன் மேனேஜர் ஆயிட்ட உடனே இப்போ என்ன செய்றாரு, அங்கேருந்து அவன் மலையிலேருந்து இறங்கி வந்த உடனே எஜமான பற்றி ஒரு செய்தி சொல்கிறான் பாருங்க. காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ கொலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. அப்ப அவர் கேட்கிறார், இதெல்லாம் என்னத்துக்குப்பா? வாசிங்க. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும், ராஜா ஏறுகிறதுக்கு இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இவன் கேட்கிறான், இதெல்லாம் என்னத்துக்குப்பா? கழுதை ராஜா ஏறுகிறதற்கு. வாசிங்க. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். சரி. அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, போஜனம் புசிக்கிற அளவுக்கு அவனுக்கு வச்சலப்பா, அவன் எங்க இருக்கான்? சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை, இவன் எவ்வளவு நீட்டா சொல்லி கொடுக்கிறான் பாரு. எங்க அப்பா இழந்து வாழ்ந்த சவுல் இழந்து வாழ், எங்க அப்பா யோனத்தான் சவுல் இழந்து வாழ், அந்த ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பார் என்று திரும்ப பண்ணுவார் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேபிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். எங்க அப்பா தான் காரியக்காரன் சொல்லி இவன் இருக்க புடுங்குற. ஆனா மேபிபோசேத் எப்படி இருந்தான் அதையும் உங்களுக்கு காட்டணும். ஏன்னா இதை மட்டும் சொன்னா போதாது. 19ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 19:24 இருந்து பாருங்க. மேபிபோசேத் எப்படி இருக்கா? இவன் பொய்ய சொல்லி அவன் புடுங்க பார்க்கிறான். சவுலின் குமாரனாகிய மேபிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜாவுக்கு இப்ப எதிர்கொண்டு வர்றான். ராஜா திரும்பி ஐயா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இப்ப திரும்பி வரார் ராஜா. அப்ப அவனுக்கு எதிர்கொண்டு அழைக்க போறான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும், நல்ல கவனிங்க, போன நாள்ல இருந்து அவன் திரும்பி வர்ற நாள் வரைக்கும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, கால்களை கூட கழுவலையாம். ஆனா இவன் என்ன சொன்னான், எங்க அப்பா ஒரு ராஜ்யத்தை விட்டு போன திரும்பி வந்துடும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்காயா. அப்படின்னா இவன் நிலத்தை போன உனக்கு வச்சுக்கொண்டான். ஆனால் அவனுடைய நிலைமை எப்படிங்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். ஐயா, உன்னை குறித்து அவதூறாக ஒருத்தன் பேசலாம், ஆனால் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அநேக நேரங்கள் அதான் தெரியாது. இவன் சொல்கிறான், அங்கேருந்து வந்தவன் சொன்னான்,
அவ போன நாள்லேருந்து திரும்பி சமாதானத்தோடு திரும்பி வரும் நாள் வரைக்கும் தன் கால்களை சுத்தம் பண்ணாமலும் தன் தாடியை சவரம் பண்ணாமலும் தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, துவைக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டார். நல்லதுல மட்டும் இருந்தா போதும், கெட்டதுல எதிர்க்குமே நான் இவ்வளவு துக்கப்பட்டேன், நீ எங்கடா போன அப்படின்னா அதற்கு அவன் ராஜாவாகிய ஆண்டவனே, என் வேலைக்காரர் என்னை மோசம் போக்கினான். அல்லேலூயா. வேலைக்காரன் யாரு? சீபா. இப்ப யாராயிட்டா? காரியக்காரனாகி மோசக்காரனா போயிட்டான். என்னை மோசம் போக்கி விட்டான். அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து, ஒரு கழுதை மேல சேணம் வச்சு கொடுங்கப்பான்னு கேட்டேன். அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். நான் சொன்னேன். அவன் ராஜாவாகிய ஆண்டவனிடத்தில் முத அடியான் மேல் வீண்பழி சொன்னான். ராஜாவாகிய ஆண்டவனும் தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். எப்படி தோன்றுதோ, ஏன்னா என்ன பேசுறதுக்கு வேற வழியே இல்லை. நீ செஞ்ச நன்மைக்கு நியாயமா கேட்க வேண்டியது. ஆனா நான் எதுக்கும் அந்த ஐயா நான் வரணும் தான் நினைச்சேன். என்ன சூழ்நிலை இப்படி என்னை ஆக்கிருச்சு, ஏன் முடியாம ஆக்கிருச்சு, என் வேலைக்காரன்னு நீ ஏமாத்தினா இதுக்கு மேல நான் என்ன பேச இருக்கு? உமக்கு நலமாய் தோன்றுகிறபடி என்ன செய்யும். ராஜாவாகிய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியில் சாப்பிடுகிறவர்கள் கூட உமது அடியேனே வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றார். எல்லா தீங்கு நான் இழைத்தே என்னை விட்டோடிட என் ஜன்னமே. எல்லா தீங்கு நான் இழைத்தே என்னை விட்டோடிட என் ஜன்னமே. ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உள்ளவரே என் சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவ சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே தேவே அழைத்தீவே உன் பணிக்கு ஐயா என் வேலைக்காரன் என்ன மோசம் பண்ணிட்ட, கழுதைக்கு சேலை வச்சு கொடுறான்னு அது கூட கொடுக்கலம்மா ராஜாவோட வர்றதுக்கு. நான் இதை எப்படி விளங்க பண்ணுறது? நீர் எனக்கு செஞ்சது போஜனம் புசிக்கிற ராஜாவோட புசிக்கிற இடத்துல நீர் உமக்கு நலமானதை செய்யும். அப்போ திரும்ப பேசுகிறான் பாருங்க, இன்னும் தொடர்ந்து வாசிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா அவனை பார்த்து உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானே, நான் அதிகமாய் பேசுவானே, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். எடுத்துக்கங்க. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். நீர் போதியா, உம்முடைய சமூகம் போதுமையா? இயேசு போதுமே, இயேசு போதுமே. நழிலுமே எல்லையிலுமே எந்த அழிநிலை இயேசு போதுமே. மனித எல்லை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாறிவிட்டாலும் மனித எல்லை கைவிட்டாலும்
யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் போதுமே போதுமே நடிலுமே நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. உண்மைதானா? உம்ம சமூகத்தில் உட்கார்ந்துருக்கு போது இந்த உலக சொத்து என்னையா? ஏன்னா இயேசு சொன்னது என்ன? என் நிமித்தம் தகப்பனையாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:29 வாசிக்கிறோம். என் நிமித்தம் தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது, மனைவியாவது, புருஷனையாவது, நிலங்களையாவது இழந்தவன் எவனோ, மத்தேயு 19:29 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஏன்னா அழகா நமக்கு பேதுரு கேட்டான், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்புறம் என்ன, எனக்கு வேற என்ன வேணும்? இந்த மேவி போசேத்துடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஒருத்த பொல்லாத சொன்னா கூட கர்த்தர் அவனை விளங்கப்பட்டது எதுனா தெரியுமா? 50 என்ன பாதி பாதி எதுக்கியா? ராஜாவோட நான் இருக்கும்போது எனக்கு என்ன வேற வேணும்? நீரின்றி எனக்கு வாழ்வு ஏது? உம்மை விட்டு எனக்கு எங்கே போவேன்? இது போதியா, இது போதும். ஏன்னா அவரை பிடிச்சிட்டோன்னா புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்று என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உங்க பயப்படும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மட்டுமல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். அது போதாதா ஐயா? அது போதாதா? இந்த உலகத்தில் என்ன நிலம் சொத்து பாடு எது இருந்தான? அதனால தான் இங்கே சொன்னா, சீவா சொன்னா என்னை குறித்து பொல்லாங்க சொல்லிட்டான். ஆனால் நான் இருந்த நிலையை பாருங்க ராஜா. கால் கழுவலை, குளிக்கலை, தாடி கூட சேவரம் பண்ணலை, வஸ்திரத்தை கூட துவைக்கலை. நான் வரணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவோ கெஞ்சினேன். எனக்கு சேனை வச்சு கொடுக்க கூட மறந்துட்டு உங்கள்கிட்ட நல்ல மாதிரி பொய் சொல்லி என் நிலத்தை கூட வாங்கிட்டான், அபகரிச்சுட்டான்னாரு. பரவாயில்ல, உன் காரியத்தை குறித்து இனிமேல் நான் இன்னும் பேசணுமா? வேண்டாப்பா, பாதி பாதி எடுத்துக்கங்கண்ணா. இவன் நான் பாதி எதுக்கியா? நீர் என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையில் என்ன தோல்வி வந்துருச்சு பாரும்ல. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோல்வி போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோல்வி போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஒரு தீங்கு நம்ம என்ன செய்யாது, அணுகாது. ஏன்னா அவர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்புறம் என்ன, போக்கை வரத்தையும் காப்பார், ஆசீர்வதிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. இந்த மேபி போசியத்தினுடைய உணர்வு நமக்குள்ள வருமா? நாமளாக தான் சொல்லியிருப்போம், 50வது கிடச்ச 50-50. இன்றைக்கி தான் 50-50 வச்சு தான் வாழ்க்கையில் குடும்பத்திலே நிறைய பிரிவு வந்தது. ஆண்களுக்கு பெண்கள் சமம், நீங்கள் 50 நாங்கள் 50.
இப்படி சொல்லி தான் கடைசியில் இப்போ என்ன ஆகி போச்சு, எங்கேயும் குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாமல் ஆகிப்போச்சு. எனக்கு கண்வாள் ஸ்டீவாவுக்கு 50-50 வச்சுக்கோ. நான் தாவீது உன் காரியத்தை குறித்து நான் என்ன பேசுகிறதப்பா, இனிமேல் ஒன்றும் அதிகமாக பேச வேண்டாம், போய் நீ ஸ்டீவாட்ட பாதியாக வச்சுக்கோங்க 2 வரலாம். இவன் சொன்னா நீர் போதும் எனக்கு, அவனே எல்லாத்தையும் வச்சுக்கட்டுமே. அதனால் என்ன இருக்குது, ஏன்னா உலகத்தில் எதை விட்டாலும் உண்மை விட மாட்டேன். ஏன்னா உண்மை என்று எனக்கு வேறு கதி இல்லையா. தன்னையே கொடுத்தவராச்சே, தன்னுடைய போஜன பந்தியில் உட்கார வச்சவராச்சே, எங்களை ஒன்றுக்கோலோ அது எங்களையும் தூக்கி வச்சு ஐயா தரித்திரரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி எல்லாத்தையும் வெறுத்த அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தவர். உம்மோட இருக்கிற பாக்கியம். சாலமோனுக்கு சொன்னாலே சேபாவின் ராஜஸ்திரி, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உம்முடைய வார்த்தை எப்போவும் கேட்குறார். ஆண்டவரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கு சொல்லுவேன், இந்த மேய்போசேத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஐயா முடமாக்கப்பட்டு வெட்கப்பட்டு எங்கோ ஒரு இடத்துல கிடந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி எடுத்தார். ஒரு வரி எல்லாம் டிவி முன்னாடி இருக்கவங்களும் பாடுவீங்களா? உழையான சேற்றில் வாழ்க்கை எல்லை, உழையான சேற்றில் வாழ்க்கை எல்லை தூக்கி எடுத்தீரே. உழையான சேற்றில் வாழ்க்கை எல்லை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அழைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்ல கவனிங்க. மேபி போசேத்து 5 வயசு, அவனுக்கு என்னன்னே தெரியாது. எப்படி மனமானது கூட அவனுக்கு ஞாபகம் இருக்குமோ. ஏன்னா எனக்கெல்லாம் 2 வயசில் கண்டு போச்சு. 2 வயசில் கண்டு போச்சு. இப்போ அது கண்ணு 2 வயசு வரைக்கும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது நினைவில்லை. நல்ல கண்ணு இருந்துச்சு, ஒரு கண்ணு பார்வை உட்காவது தெரிஞ்சு. அந்த கண்ணை கூட நான் படிக்கிறக்காக தான் எடுத்தேன். அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா 1966 எடுத்தேன், 67 ஸ்கூலுக்கு போகிறக்க. அப்போ கூட சிலர் சொன்னாங்க, இருக்கிற கண்ணை போய் எடுக்கணுங்கிறியே. நான் என்னை படிக்கணும், ஏன்னா ஏதாவது ஒன்று இழந்தா தான் ஒன்றை பெற முடியும்னா நான் இதை இழக்க ரெடின்னேன். அன்னைக்கு அதை இழந்தேன். இன்றைக்கி கண்ணுக்கு கண்ணு மட்டும் இல்லை, கல்விக்கு கல்வி மட்டும் இல்லை, ஒன்றுக்கு உதவாத என்னைய கூட அந்த ராஜாவுடைய போஜனத்தில் பந்தியில் உட்கார வச்சிருக்காரு. அதை விட பெரிய பாக்கி என்ன உலகத்தில்? அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த மோவி போசேத்து முடவன் ஆக்கப்பட்டான். முடவனா பிறக்கலை. ஏதோ ஒருத்தர் செய்த தவறுனால, அதுவும் தான் செய்கிறதே அவளுக்கு தெரியாது, அறியாமையினால, நல்ல யோசனை இல்லாதனால, கவனக்குறைவினால் நடந்த காரியம். ஆனால் அவனை ராஜாவான போது எத்தனை காரியத்தில் சாலமோன் தாவீது சொல்லிட்டு போனான், இன்னொன்னதுக்கெல்லாம் இன்னும் அவசியம் வச்சுக்கோ, மனசில் வச்சுக்கோன்னா, இந்த தாவீது அவருடைய மகன். ஆனால் அவர் என்ன பண்ணார், கையா அப்பா இவருக்கு சொன்னது சாலமோன் சொன்னார். ஆனால் அந்த தாவீதுக்கு யோனத்தான் பண்ண உடன்படிக்கையை மறந்தானா? இல்லையே, மறக்கலை. சவுல் ராஜா பண்ண உடன்படிக்கையை மறந்தானா? ஏன்னா பண்ணியிருக்கிறது யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்னாடி. அந்த உடன்படிக்கைக்காக எங்கோ இருந்த ஒன்றுக்கு உதவாத வெட்கப்பட்டு கிடந்த மேரி போசேத்தை கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவனுடைய குறைவை மறைச்சு ராஜாவின் பந்தியில் இருக்க வச்ச அந்த மகிமையை நினச்சி பார்க்கும்போது, முடிவில் நம்ம எப்படி இருந்தாலும் மகிமையில் சேர்த்து கொள்ளுகிற தேவன். அதை நினச்சி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஒரு மனுஷனாக உண்டாக்கி ஒன்றுக்கு உதவாமல் கிடந்தது என்ன,
இன்றைக்கி நிறையா பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் புழு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாம்பு, அதனால் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ரொம்ப சேட்டை பண்ணுறான். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயந்து இருந்திருப்பான். எனக்கு கண்மார்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையை உட்காந்து திரும்ப நான் சொல்லிட்டு போயிடுவேன். இன்றைக்கி நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். ஒருத்தர் தூக்கிட்டு போய் முடவனாக்கி போட்டு எங்கோ ஒரு இடத்துல போய் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டு வந்து வச்ச போதும் அவனை எப்படியாவது கீழே தாழ்த்தணும்னு சொல்லி அவன் கூட இருந்தவனே துரோகம் பண்ணின போதும் கர்த்தர் அவனை உயர்த்தலையா? இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உனக்கு விரோதம் செய்கிற இடத்துல அனுகூலமான கதவுகளை 1 கொரிந்தியர் 16:9 வாசிக்கிறோம். இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கண் தெரியாதவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கமடைக்கு சொந்தக்காரன் வரமாட்டான், ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். ஏன்னா திருநெல்வேலியில் இன்னொரு கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் நாங்கள் இதுக்கு உதவி பண்ணுறதுன்னா, உங்கள் டிஸ்பிளேயில் 2 நம்பர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் வரி விலக்கெல்லாம் பில்லு வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இருக்குது. என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான வழியை சொல்கிறேன். நீங்கள் அது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஒருவேளை ஐயா நான் பார்க்கணும்னு சொன்னேன்னா 8438852500 அந்த நம்பர் அடித்து பாருங்கள். உங்களுக்கே பருத்தி மேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோடு என்னோடு ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கிருபை என்றால் என்ன, ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை குறித்து மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். அதை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும் அந்த கிருபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கும் தான் உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.